நான் அவ்வளோவா இப்போ பெண்கள்கிட்ட போய் பேச மாட்டேன். நான் உண்டு என் வேலை ஒன்றா இருப்பேன். இயக்குனருக்கு தெரியும். உண்மைதான்ப்பா. டைரக்டர் ப்ரொடியூசரை கேட்டால் தெரியும். ஆனால் என் கூட சக நண்பராக என்கிட்ட நல்லா பேசினாங்க. அவங்களோட நடிப்பு கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷாட்டில் வந்து திரும்பி என்னை இப்படி அடிக்கணும். அவங்க பேய் வந்ததுனால அடிக்கணும். 2-3 ரிஹர்சல் பார்த்தாங்க. அப்போ ரிஹர்சல் பார்க்குறப்போ நல்லா ஓங்கி ஓங்கி அடித்தாங்க. நான் மேடம்கிட்ட போய் சொன்னேன், அம்மா அப்படி அடிக்காதீங்கம்மா, நெஞ்சு வலிக்கிறத விட எனக்கு நிறையா முடி இருக்குது, முடியெல்லாம் பிச்சுக்கின்னு வந்துருக்குமா, அதுதான்மா வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி சரி சார், நான் இனிமேட்டு மெதுவாகவே அடிக்கிறேன் அப்படின்னா. டேரக்டர் ஆக்ஷன் சொன்னோன்னா கொப்பை மூளை ஓங்கி ஒரே அடி. இந்த செயின்லாம் பிச்சுக்கின்னு போயிடுச்சு. உண்மையிலே அப்போ அசன்லாம் போய் தேடணும் அந்த செயினை. அப்புறம் மறுபடியும் தேடி எடுத்தாச்சு. அந்த அளவுக்கு ஒர்க்கு மேலே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நல்லா அது கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒர்க்கு நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கள? அதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட்டு மறுநாள் கண்டினியூட்டி இருந்துச்சு. அப்புறம் போய் இங்கெல்லாம் சேவிங் பண்ணிட்டு தான் வந்து நடித்தேன். அப்புறம் நான் சும்மா இது ஒரு காமெடிக்காக ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே என் ஹஸ்பண்டுக்கு தெரியும். அவன் தான் ட்ரிம்மரை வச்சு சேவ் பண்ணி விட்டான். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து எஃபெக்ட் போட்டு அந்த அம்மா கூட பயந்து போய் இதில் நான் நடித்தேன். அது பார்க்குறவங்களுக்கு காமெடியாக கூட தெரியல, ஆனால் சீரியஸ் இது நடந்தது.